நம்மளோட வீடியோல என்ன வண்டி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சேனல்ல வந்து ப்ரோ ஜூபிட்டர் 125 வந்து ரிவ்யூ போடுங்க, தமிழோட ஃபுல் ரிவ்யூ போடுங்க அப்படின்னு நிறைய கஸ்டமர் சொல்லியிருந்தாங்க. இப்போ ஜூபிட்டரோட 125cc மைலேஜ் எவ்வளவு கொடுக்கு, இப்போ கரண்ட் பிரைஸ் சென்னையில எவ்வளவு, என்ன ஆஃபர் போய்க்கு இருக்கு, தீபாவளி ஆஃபர் என்ன, வண்டியில என்னென்ன கலர் இருக்கு, சரிங்களா, இதை பத்தின ஃபுல் வீடியோ தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஜூபிட்டர் 125ல பாத்தீங்கன்னா பேசிக், மிட், டாப் 3 வேரியன்ட் இருக்கு. இப்போ நம்ம பார்க்க போற பாத்தீங்கன்னா மிட் வேரியன்ட் தான் பார்க்க போறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன கலர் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆரஞ்சு, கிரே, ப்ளூ அண்ட் ஒயிட் கலர் வந்து நம்ம இப்போ இல்லை, ஆனா மொத்தம் 4 கலர் வரும். சரிங்களா, இதோட ஆண்ட்ராய்டு பிரைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1,15,000 வரும். நம்ம சென்னையில இப்ப கரண்ட் மந்த் அக்டோபர் மாசத்தோட ஆண்ட்ராய்டு பிரைஸ் வந்து 1,15,000. இது போக வந்து அக்சசரிஸ் வந்து தனியா வரும். அது இல்லாம தீபாவளி ஆஃபருமே நம்ம ஷோரூம் வந்து மேடவாக்கம் எம்பி மோட்டார்ஸ் வந்து கரண்ட்ல வந்து கொடுத்துருக்கோம். எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர், ஃபினான்ஸ் எல்லாமே வந்து கரண்ட்ல கொடுத்துருக்கோம் ஆஃபரு. நீங்க நேரில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு தேவையான ஆஃபர் வந்து கண்டிப்பா கொடுப்போம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஜூபிட்டர்ல இப்போ பிரீமியம் ஹெட்லைட் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வண்டியை பார்த்தாலே தெரியும். டிவிஎஸ் ஜூபிட்டர்ல கீ ஆன் பண்ணாலே உங்களுக்கு வந்து பார்க்கிங் லைட் எல்இடி டிஆர்எல் வந்து எரிஞ்சிடும். பார்க்கிங் எல்இடி டிஆர்எல் வந்து எரியும். வண்டியை ஸ்டார்ட் பண்ணாதான் ஹெட்லைட் வந்து ஆகும். சரிங்களா, ஹெட்லைட் வந்து இதோட பக்கத்துல வாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா எல்இடி ஹெட்லாம்ப் வந்து ஒரு பிரீமியமா ரொம்ப ஸ்டைலிஷா கொடுத்துருப்பாங்க. வித் மீட்டர் வைஸோட கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, உங்களுக்கு க்ளோஸ் அப்ல பாருங்க. எல்இடி ஹை பீம், லோ பீம் பிரீமியமா ஒரு ஸ்டைலிஷா கொடுத்துருப்பாங்க. மீட்டர் வைஸோட கொடுத்துருப்பாங்க. அதுவே வண்டி வந்து பாத்தீங்கன்னா ஃபைபர் கலந்த மெட்டல். வண்டியோட ஓவரால் வெயிட்டே பாத்தீங்கன்னா 108 கிலோ வரும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா இது மட்காடு இதெல்லாம் பாத்தீங்கன்னா மெட்டல் வரும். பேட்டரி ஷீல்டு வந்து ஃபைபர்ல கொடுத்துருப்பாங்க. இதோட பேட்டரி சைஸ் பாத்தீங்கன்னா 5LB பேட்டரி. சரிங்களா, அதே மாதிரி குரோம் இண்டிகேட்டர் பக்கத்துல வந்து குரோம் பினிஷிங் வந்து ரொம்ப ஸ்டைலிஷா கொடுத்துருப்பாங்க. இது பார்க்கவே ரொம்ப வந்து ஒரு அட்ராக்டிவா இருக்கு. இது வந்து மெட்டாலிக் ஆரஞ்சு கலர். அதே மாதிரி வண்டியோட டயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 12 இன்ச் டயரு இல்லாட்டி C8 டயர் தான் வரும். டியூப்லெஸ் டயர் தான். இப்போ வர எல்லா வண்டியுமே டியூப்லெஸ் டயர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வண்டியோட ஏர் கெப்பாசிட்டி 25-35. ஓகேங்களா, இது நிறைய வந்து தெரியல. ஃப்ரண்ட்ல வந்து 25, பேக்ல வந்து 35. நைட்ரேஜ் நார்மல் எதுனாலும் அடைக்கலாம் ஏர் கெப்பாசிட்டி. வண்டியோட சஸ்பென்ஷன் பாத்தீங்கன்னா டெலஸ்கோபிக் ஹைட்ராலிக் கொடுத்துருப்பாங்க. வீட்டு வந்து ரெஃப்ளெக்டரோட கொடுத்துருப்பாங்க. இதுலயே பாத்தீங்கன்னா ரெஃப்ளெக்டர் வந்துடும். வண்டியோட முக்கியமான ஒண்ணு 12 இன்ச் டயரு டைமண்ட் கட் அலாய்வில் வந்து கொடுத்துருப்பாங்க. வந்து பாத்தீங்கன்னா தெரியும், டைமண்ட் கட் வந்து அலாய்வில் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, இப்போ ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து மெட்டல்ல கொடுத்துருப்பாங்க. பேட்டரி ஷீல்டு மட்டும் தான் ஃப்ரண்ட்ல வந்து ஃபைபரு, மற்ற ஓவரால் பாத்தீங்கன்னா மெட்டல் தான் கொடுத்துருப்பாங்க. அதுவே மீட்டர் பாத்தீங்கன்னா இது வந்து மீட்டர் வைசர் வந்து ஃபைபர் தான் கொடுத்துருப்பாங்க. வண்டியோட ஓவரால் வெயிட் பாத்தீங்கன்னா 108 கிலோ. நிறைய பேருக்கு தெரியல, வண்டியோட ஓவரால் 108 கிலோ. அதுவே வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் இது பாத்தீங்கன்னா 163 mm வரும். ஓகேங்களா, இதுல வந்து தண்ணி கேன் வச்சுக்கலாம். சிலிண்டர் வைக்கிற அளவுக்கு ஸ்பேசஸ் வந்து இருக்குமான்னு கேட்டா கிடையாது. நிறைய பேர் வந்து இல்லை சிலிண்டர் வைக்கலாம் அவ்வளோ ஸ்பேஸ் இருக்குன்னு நினைப்பாங்க. தண்ணி கேன் மட்டும் தான் வைக்க முடியும், சிலிண்டர் வைக்கிற அளவுக்கு இடம் இருக்காது. நான் வைக்கிற மாதிரி வீடியோ வந்து டெமோ வீடியோ வந்து நான் என்னோட வீடியோவில் ஷார்ட்ஸ்லேயும் போட்டிருப்பேன். அதுமாதிரி பேக் ஹூக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டச் தான். இப்படி பண்ணீங்கனாலே பேக் ஹூக் வந்து ஓப்பன் ஆகிடும். தேவையில்லைன்னா இப்படி வந்து எடுத்து வச்சுக்கலாம். அதுமாரி வண்டிக்கு சார்ஜிங் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துடும். மொபைல் சார்ஜிங் வந்து இதிலே கொடுத்துருப்பாங்க, மேனுஃபேக்சர்லேயே வர்றதுதான். ஓகேங்களா, இங்கே வச்சு 1 லிட்டர் வாட்டர் கூலர் கெப்பாசிட்டி இதில் வந்து ஃபோன் வந்து வச்சுக்கலாம். சைடு ஸ்டாண்டு போட்டோம் அப்படின்னா இப்போ உள்ள டிஜிட்டல் இதை காட்டுங்க. இப்போ உள்ள ஸ்பீடா மீட்டரில் பார்த்தீங்கன்னா சைடு ஸ்டாண்டு போட்டிங்கன்னா அந்த லைட் வந்து எரியும். சைடு ஸ்டாண்டு போட்டோம் அப்படின்னா வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகாது. சரிங்களா, அதுமாதிரி வண்டியில் வந்து கிலோமீட்டர், ட்ரிப்பு A, ட்ரிப்பு B, டைமு, ஃபியூல் கெப்பாசிட்டி, எக்கனாமிக் மோடு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடா மீட்டர்ல கொடுத்துருவாங்க. டைம் எல்லாமே வந்து இதிலே வந்துடும். அது மாதிரி இக்னேஷன் சுவிட்சில் ஆனு ஆஃபு, ஃபியூல் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னா உள்ள கொடுத்து ரைட்ல டர்ன் பண்ணணும். ரைட்ல டர்ன் பண்ணால் ஃபியூல் வந்து ஓப்பன் ஆகிடும். ஓகேங்களா, இது நிறைய பேருக்கு இன்னும் தெரியல. 5.1 தான் ஃபியூல் கெப்பாசிட்டி. அதுவும் ஃப்ரண்ட்ல வரும். டிவிஎஸ் ஜூபிட்டர்ல ஃபியூல் வந்து ஃப்ரண்ட்ல வரும் 5.1. இது க்ளோஸ் பண்றது இப்படி வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். E20 எது கொடுத்துருப்பாங்கன்னா இப்போ உள்ள எல்லாமே E20ல தான் வந்து பெட்ரோல் போடணும். இப்போ எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா E20 வந்துருச்சு. கிட்டத்தட்ட ஒரே ஈக்குவல் தான். E20 பற்றி ஃபுல் ரிவ்யூ வந்து என்னோட பழைய வீடியோவில் வந்து நான் சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ வந்து தெரியாதவங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா, அதுமாதிரி வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணுற மெத்தட் பார்த்தீங்கன்னா
சைடு ஸ்டாண்டு போட்டு சிங்கிள் டச் பண்ணாலே வண்டி வந்து ஸ்டார்ட் ஆயிரும். சைலண்ட் ஸ்டார்டர் மெத்தடில் தான் இந்த வண்டி வந்து கொடுத்துருப்பாங்க. கீழ் சுவிட்ச் இதிலே வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுமாரி வண்டியோட சைடு ஃபினிஷிங் பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் மெட்டலில் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஃபுல் மெட்டலில் கொடுத்துருப்பாங்க. ரொம்ப ப்ரீமியமான ஒரு லுக்கில் வந்து குரோம் கிட் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ரியரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தாலே தெரியும். ரியரில் வந்து உங்களுக்கு வந்து ஹாலோஜனில் கொடுத்துருப்பாங்க. ஸ்டார்ட் பண்ணியே காட்டுறேன். ரியரில் பார்த்தீங்கன்னா ஹாலோஜன் பல்பு ரெண்டுமே ஹாலோஜன்லாம் கொடுத்துருப்பாங்க. அதுமாதிரி ரெஃப்ளெக்டரோட வந்துடும். ப்ரீமியமான ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸ்டைலிஷாக கொடுத்துருப்பாங்க. ரெஃப்ளெக்டரோட ரியரில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? வண்டியோட வெயிட் வந்து 108 கிலோ. மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக 45லேருந்து 50 தாராளமாக மைலேஜ் கொடுக்கும். ஃபியூல் கெப்பாசிட்டி 5.1 ஜூபிட்டரோட ஃபியூல் கெப்பாசிட்டி. இதில் வந்து 4 கலர் வரும் மிட் வேரியண்ட்டில். அனலாக் வித் செமி டிஜிட்டல்.